வெல்கம் டு ஃபன் ஸ்பாட் புருனை சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு காலையிலே கிளைமேட் நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்ச உடனே முதல் வேலை ஒரு செட்டு துணியை துவைச்சு காய போட்டதுதான். சூரியன் வருதோ வரலையோ நம்ம வேலையை முடிச்சிருவோம். என் பையனுக்கு இப்ப எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியா இருக்கான், சாப்பிட்டுட்டு இருக்கான் உள்ள. இன்னைக்கு கீ ரோஸ்டும் பூண்டு சட்னியும் கேட்டிருந்தான், அதைத்தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஆனா அதுக்கப்புறமும் அப்படியே வெறிச்சு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தான். ஏய் சாப்பிடலையாடா நீ? எனக்கு தெரிஞ்சு போச்சு, பையன் இன்னைக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டான். என்னடா நீ கேட்டதை தானே நான் செஞ்சு கொடுத்திருந்தேன், அப்புறமும் தோசையை 4 பிச்சு போட்டிருந்தா என்னடா அர்த்தம்? தோசையை பிச்சு போட்டுட்டு ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்து உட்கார்ந்து இருக்கான். சாப்பிட மாட்டானோ இன்னைக்கு? ஷனோ சாப்பிடலையா? மிக்கிட்டே ஷனோ சாப்பிடலையா? ஏம்மா பசிக்குமா? சாப்பிடுங்கம்மா. என்னம்மா விடுங்கவா, சாப்பிடணுமே, பசிக்குமே. வாங்க 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 சாப்பிடுங்க, வாங்க. கம்பல் பண்ணதுக்கு அப்புறம் 2 வாய் சாப்பிட்டான். உண்ணாவிரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டானே. சரிடா நீ கேட்ட $2 தர்றேன்டா. இன்னைக்கு காலையில வீட்டுல எதுவும் சாப்பிட மாட்டானா, ஸ்நாக்ஸும் எதுவும் கொண்டு போக மாட்டானா. ஏன்னா அப்பதான் ஸ்கூல் கேண்டீன்ல போய் வாங்கி சாப்பிட முடியும். அதுக்குதான் அந்த $2. அன்னைக்கு மதியம் என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்றதுக்காக மீன் குழம்பு அப்புறம் மீன் வந்து பொரிச்சிட்டு இருந்தேன். சரி அதையாவது சாப்பிட்டுட்டு போறான்னு சொன்னா, இல்ல எனக்கு தான் $2 இருக்குல்ல, அதை வச்சு நான் கேண்டீன்ல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். வீட்டுல இருந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கும் போதும் சிப்ஸ் பிஸ்கட் எல்லாம் வைப்பேன். ஆனா அது கூட ஏதாவது 1-2 ஃப்ரூட்ஸும் வச்சு விடுவேன். ஆனா அந்த கேண்டீன்ல சாப்பிட்டான்னா இப்ப பார்த்தாலும் நூடுல்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு சுத்திட்டு இருக்கான். அவன் பேக்ல எப்பவுமே ஒரு $2 இருக்கும். அதை செலவு பண்றதுக்கு இன்னைக்கு தலைவர் உண்ணாவிரதம் இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்புறாரு. கொஞ்ச நாளாவே காலையிலயும் சாப்பாடு கொடுத்து ஸ்நாக்ஸையும் பேக் பண்ணி அனுப்பி விட்டுறேன்னா, அதனால கேண்டீன்ல வாங்க முடியல போல. அதனால இன்னைக்கு சாப்பிடவும் இல்ல, ஸ்நாக்ஸும் கொண்டு போகல. என்ன ட்ரிக்கா யோசிக்கிறாங்க. வாட்டர் பாட்டில் மட்டும் தான் இன்னைக்கு தலைவர் கொண்டு போறாரு. என் பையனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். அதனால அவனை கொண்டு போய் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் விட்டுட்டு வந்துருவாங்க. இங்கதான் பக்கத்து தெருவுல தான் ஸ்கூல் இருக்கு, ரொம்ப பக்கம் தான் எங்க வீட்டுல இருந்து. மதியம் லஞ்சுக்கு வரும்போது அப்படியே ஸ்கூலுக்கு போய் அவனையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துருவாங்க. என்னைக்காவது ஆபீஸ்ல இருந்து வர லேட் ஆச்சுன்னா அப்படியே பொடி நடையா போய் நானே கூட்டிட்டு வந்துருவேன். அச்சோ மீனை ஃப்ரை பண்ண அடுப்புல வச்சுட்டு வந்தேன்ல, இங்க நின்னு பேசிட்டு இருக்கேன் பாருங்க. என் ஹஸ்பண்ட் ஆசையா அந்த வாவல் மீனை வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு மட்டும் ஏதாவது சேதாரம் ஆச்சு. நல்ல வேலை, நாம நினைச்ச மாதிரி எதுவும் ஆகல. இன்னும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மீன் கொஞ்சம் கிறிஸ்பியா இருந்தாதான் எங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். அப்படியே கீழே வந்து நம்ம தோட்டத்தை ஒரு தடவை பார்த்துப்போம். சட்டன ரோடு கிளியர் ஆயிடுச்சு பாருங்க, எந்த காருமே இல்ல. ஏமா உங்க தெருவுல எப்பமா கார் வந்திருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. 7 to 8 வந்து நிறைய கார்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். இந்த வேலைக்கு போறவங்க, ஸ்கூல் போறவங்க. அதுக்கப்புறமா தான் அப்படி வெறிச்சோடி இருக்கும். இதாங்க எங்க வீட்டு முன்னால இருக்க முருங்கை மரம். என் ஹஸ்பண்டும் ஆபீஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் வாஷிங் மிஷின்ல இன்னொரு செட்டு துணியை போட்டு எடுத்துட்டு காய வைக்கலாமேன்னு கீழே வந்தேன். ஏற்கனவே அங்க நிறைய துணி காஞ்சிட்டு இருந்துச்சு. இண்டு இடுக்கு சந்து பொந்துன்னு அட்ஜஸ்ட் பண்ணி நான் எடுத்துட்டு வந்த துணியெல்லாம் காய போட்டேன். வேர்ல்டு கப் வந்தது டிவி முன்னால பெட்டை போட்டுட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொன்னாங்களே. 2 பேரையும் அடிச்சு துரத்தாத குறையா எழுப்பி விட்டுட்டு அந்த பெட்ஷீட் எல்லாம் கழட்டி இன்னைக்கு துவைச்சு போட்டேன். இந்த முருங்கை மரம் பாருங்களேன், மறுபடியும் துளிர்த்து வந்துருச்சு. ஞாபகம் இருக்கா? இதை எரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருந்தேன். ஒரே ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் இல்ல வாழ்க்கையிலே ஒரு நாள்னு ஷனவும் அவங்க அப்பாவும் ஒரு நாள் வீட்டை கிளீன் பண்ணிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ல யாரெல்லாம் என்னன்னு சொல்லியிருந்தீங்க. அச்சோ அண்ணனுக்கு இவ்வளவு வேலையா, அச்சோ ஷனோ பையன் இவ்வளவு வேலை செய்யறானா அப்படி எல்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல. அவங்க எல்லாம் கமெண்ட்ல வரிசையில வந்துடணும். அவங்க ஒரே ஒரு நாள் தான் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நான் வாழ்க்கை ஃபுல்லா இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஒரே ஒரு வீடியோ இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு காப்பாத்தி வச்சிருந்தா நல்ல பேரெல்லாம் 2 பேரும் சேர்ந்து தட்டிட்டு போயிட்டாங்களே. சூனாப்பானா உன் அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துரும் போலையடா. இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்மள இன்வைட் பண்ணிருந்தாங்க. அதுக்கு போலாமேன்னு இந்த ட்ரெஸ் போடலான்னு எடுத்து போட்டு பார்த்தா இவ்வளவு லூஸா இருக்கு. இப்ப இதை தச்சு ரெடி பண்ணணும். போன வாரம் ஒரு கேரளா ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. கேரளா சாப்பாடு செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. எங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சிருந்தாங்க. அதை சாப்பிட்டதுல இருந்து என் பையன் எனக்கு கேரளா சாப்பாடு வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். அதனால ஸ்கூல்ல இருந்து நேர போயிட்டு ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து ட்ரெஸ்ஸை மாத்தின உடனேயே ரொம்ப நாளா டச் பண்ணாம வச்சிருந்த டாய் பாஸ்கெட் எடுத்து இன்னைக்கு ஏதோ பாத்துட்டு இருந்தான்.
நான் அவனை கூப்பிட்டு அவங்க அப்பா வாங்கின அவார்டெல்லாம் காட்டி, இந்த பாருடா மகனே, படிப்பா இருந்தாலும் விளையாட்டா இருந்தாலும் கப்பு முக்கியம்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணேன். ஆமாங்க, எங்க வீட்டுல நான் தாங்க மக்கு. என் ஹஸ்பண்ட் படிப்புல அடிப்பொலி, விளையாட்டுல அதிரடி. ஐயோ, அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. சரி, எப்படி இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணாலும் அவங்க அளவுக்கு நம்மளால வர முடியாது. ஏதோ நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோமேனு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான் இந்த டெய்லரிங்லாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க பையனோட பிறந்தநாள் விழாக்கு நம்மள கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு போட்டு போறதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து பார்த்தேன். அது ரொம்ப லூசா இருந்தது. அதை இப்ப ஆல்டர் பண்ண போறேன். முதல்ல அதுக்கு மேட்சிங்கா நூலை செலக்ட் பண்ணிப்போம். கரெக்டா மேட்சா நூல் இல்ல, அததான் தேடிட்டு இருக்கேன். கடைசியில இந்த 3 கலரும் ஓரளவு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. இல்ல சரி வராது, இந்த பிளாக்கையே போட்டுருவோம். ப்ளூல என்கிட்ட நிறைய ஷேட் எல்லாம் இருக்கு. ஆனா என்னோட ட்ரெஸ் இருக்குல்ல அந்த கலர்ல கரெக்டா இல்ல. அதனால பிளாக்கையே போட்டுக்கலான்னு செலக்ட் பண்ணிட்டேன். கருப்பு கலரே ஓகே தான். நம்ம ட்ரெஸ் டார்க்கா தானே இருக்கு. இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிருவோம். நான் ட்ரெஸ் தச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தன் டாய் பாஸ்கெட்டோட ரெடியா இருந்தால அவன் ட்ரெயினை ஓட்டி விளையாடிட்டு இருக்கான். நூலெல்லாம் மெஷின்ல கோர்த்துட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது புது ட்ரெஸ், அதனால தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். எங்க போய்கிட்டு இருக்கு புரியாத ட்ரெயின. இந்த ட்ரெயின் சத்தம் தாங்க முடியலையே. உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இல்ல? ஏதாவது பண்ணணுமே. சனா இங்க வா, ஜூஸ் குடிப்போம். இந்த ட்ரெயின் சத்தத்துல அப்பா தலைவலியே வந்துருச்சு. எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்குது. அதான் ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கலாமேன்னு அவனை இந்த பக்கமா கிச்சன் பக்கம் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒண்ணும் இல்ல, கேரட் ஜூஸா செஞ்சு கொடுக்க போறேன். கேரட்டை சும்மா பொடிசா கட் பண்ணிட்டு மிக்சியில போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். அதுல கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து அவ்வளவுதான் கொடுத்துடலாம். என் பையனுக்கு கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால பாக்குறவங்கள நிறைய பேரு கேரட்ல ஜூஸ் குடுக்கறியா, கேரட்ல அல்வா செஞ்சு குடுக்கறியா, கேரட்ல அது பண்றியா இது பண்றியான்னு நிறைய கேரட் ரெசிபி அவங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா கேரட்ல விட்டமின் சி அதிகமா இருக்கு. அது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஆனா எதுவா இருந்தாலும் வருமுன் காப்பதே சிறந்ததுங்க. ஒரு பிரச்சனை கண்ணுல வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேரட் எடுத்துக்கிட்டோம்னா அதை எடுத்துக்கிறதுனால ஒன்னும் அதை சரி பண்ணிடாது. கண்ணுல உள்ள பிரச்சனைகளை நம்ம முன்னாலே வேணா சாப்பிட்டு அது வராம அது தடுத்திருக்கலாம். டாக்டர்ஸும் அப்படிதான் சொல்றாங்க. கண்ணுல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் விட்டமின் சி அதிகமா எடுத்துக்கிறத விட அது வர்றதுக்கு முன்னாலே நீங்க நிறைய சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அது பிரிவென்ட் பண்ணிருக்கும் பிரச்சனைகளை. என் பையன் டே டைம்ல தூங்க மாட்டான். ஒரு 3 மணி போல ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுப்பேன். இன்னைக்கு கேரட் ஜூஸ். சிரிப்பா வருது. குடி குடிமா, குடிச்சிருமா. இப்போ காலி பண்ணிடணும் எல்லாத்தையும். இதை வச்சுட்டு வீடு ஃபுல்லா சுத்துவ குடிக்காம. குடிச்சிரு, கொஞ்சம் தான் இருக்கு, அவ்வளவுதான். ட்ரெஸ் தச்சாச்சு, எல்லாரும் குளிச்சு ரெடி ஆயிட்டோம். ட்ரெஸ் எப்படி இருக்கு? இன்னைக்கு ஒருத்தவங்க நம்மள பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோம்ல, அவங்கள நான் இதுக்கு முன்னால பார்த்தது இல்ல. நம்ம சேனல்ல பாத்துட்டுதான் அவங்க நம்மள கூப்பிட்டுருக்காங்க. ஃபைனலி இதான் ஃபைனல் லுக்கு. கிளம்ப போறோம். மோஸ்ட்லி நான் வெஸ்டர்ன் ட்ரெஸ்லயே இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு எனக்கே ரொம்ப ஆசையா இருந்தது. அட இவங்க 2 பேரையும் பாருங்களேன். ஹாய் சொல்லுங்க ஷனா எல்லாருக்கும். என்ன பிளாக்கா இருக்கீங்க? மம்மி தான் வேற ட்ரெஸ்ஸா? ஓகே, போமா, கிளம்புவோமா? கிளம்புவோம் வாங்க. ஓகே, போலாம். அவங்க 2 பேரும் கீழே போயிட்டாங்க. நான் கடைசியா மேல ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு செப்பலை போட்டு கிளம்பிட்டேன். இல்லப்பா, அங்க போறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம மேக்கப் எதுவும் கம்மியாயிடுச்சுன்னா அதனாலதான். அவ்வளவுதான், கிளம்பிட்டேன். பபாய், போயிட்டு வரேன். ரெயின்போ தெரியுது. எங்க சொல்லும் ரெயின்போ தெரியுது. வா, இந்த ரெயின்போ இருக்கு கலரா. மேல பாரு, வானத்துல ரெயின்போ இருக்கு. கலர் கலரா இருக்கு பாரு. ஒரு 6 மணி போல வீட்டுல இருந்து கிளம்பணும். ரோட்ல போகும்போது வானத்துல வானவில் தெரிஞ்சது. மழையும் தூர ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்துடும் போலயே போறதுக்குள்ள.
கலரு? இது என்ன கலரு? அந்த இருக்கு பாரு வானத்துல. தெரியுதா? மம்மி போட்டோ எடுத்திருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன், அதுல பாத்துக்கோ. ஃபங்க்ஷனுக்கு குடும்பத்தோட இப்படி ஊசி சோறு சாப்பிட கிளம்பிட்டீங்களே, gift வாங்கிட்டு போறீங்களான்னு கேக்குறது எனக்கு தெரியுது. அவங்க பிறந்தநாள ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் செலிப்ரேட் பண்ணாங்க. அது வந்து எங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தூரமா இருந்தது. அதனால கடைசி நாள் வரைக்கும் போறோமா இல்லையா அப்படின்னு பிளான் பண்ணேன். சரியாவே பிளான் பண்ணல. ஆனா அந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்க நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும்னு. அப்புறம் என்ன, நம்மள இவ்வளவு அன்போட ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, போகாம எப்படி இருக்க முடியும்னு முத நாள் நைட்டு போயிட்டு ஒரு கடையில போயிட்டு gift வாங்கிட்டு வந்தோம். அவங்க நம்மள இன்வைட் பண்ணதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிருவோமா? தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் இன்வைட்டிங் அஸ். அவசரமா வாங்கினதுனால பக்கத்துல உள்ள ஒரு சின்ன கடையில தான் gift வாங்க முடிஞ்சது. இந்த ட்ரெயினை எங்கேயோ பாத்துருக்கமேன்னு உங்க எல்லாருக்கும் தோணுமே. என் பையன் வச்சு இன்னைக்கு விளையாடிட்டு இருந்தான்ல, அந்த ட்ரெயின் தான். அந்த gift வாங்கும் போது இந்த ட்ரெயினையும் பில்ல போட்டு வாங்கிட்டு வந்துட்டான். கொஞ்ச தூரம் தான் மழை இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போகும்போது என் ஹஸ்பண்ட் சொல்றாங்க, யாருமா நீ வண்டியில ஏறி உட்காந்துருக்க, என் ஒய்ஃப் பார்த்தா திட்ட போறாங்க அப்படின்னு. ஏன் மூஞ்சி ஏன் உரிமை, எத்தனை கோட்டிங் வேணா போட்டுப்பேன் அப்படின்னு சொல்றேன். அத நான்ல பாக்கணும் அப்படிங்கிறாங்க. அதான் மண்டை பத்திரம்னு சொல்லியிருக்கேன். வரும்போது சம மழைங்க, இருட்டா வேற இருக்கு, மழை வேற பெய்யுதுன்னு ஸ்லோவா தான் வந்தோம். ஒரு 1.5 மணி நேரத்துல வந்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சம மழை, இன்னும் மழை விடல பாருங்களேன், இங்கே தூரிட்டு தான் இருக்கு. விழா நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நிறைய பேர் வந்துட்டாங்க, நம்ம தான் லேட்டு. எல்லாரும் முன்னாலே வந்துட்டாங்க. வண்டியை பார்க் பண்ணிட்டு நாங்களும் உள்ள போனோம். உள்ள போனதும் நமக்கு அன்போட வரவேற்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போட்டோ எடுத்துக்கிட்டோம். Hi. Shalom, say hi. Hi. எடுத்து வச்சானா எடுத்துச்சு அப்போ போ என்ன வேணும் இல்லம்மா போதுமா சொன்னாக்கு என்ன வேணும் இந்த படமா எடுத்து ஓகே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர் நம்ம கூட பேச வந்தாரு. எங்க வீட்டுல ஸ்டார்ட் பண்ண மழை இங்க வந்து சேர்ற வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால வரும்போது லேட் ஆயிடுச்சு. நாங்க கேக் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்தோம். நாங்க வரும்போது கொஞ்சம் பேர் சாப்பிட்டே கிளம்பிட்டாங்க. இல்ல குட்டி பையன் என்னைய வேற பிடிக்கும்னு சொல்லிட்டான். டே அப்படா நீ எங்க வீட்டுக்கு வந்துரு, இல்ல சனோ பையனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம் உங்க வீட்டுக்குன்னு சொல்லலாம் பார்த்தேன். ஏற்கனவே முழிச்சிட்டு இருந்தானா, பயந்துருவான்னு சொல்லல. அங்க நாங்க இந்த புருனே நாட்டுல இருக்கிற இன்னொரு யூடியூபரையும் பார்த்தோம். அவங்களுக்கு அப்படியே ஹாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படி இப்படின்னு வீட்டுக்கு வர நைட்டு 11 மணி ஆயிடுச்சுங்க. என் பையன் வந்ததும் நேரம் தூங்க போயிட்டான். நாளைக்கு அவனுக்கு எக்ஸாம் வேற இருக்கு. நம்மளும் போய் தூங்கிடுவோம். காலங்காத்தாலே எந்திரிச்சு நிறைய வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். என்ன என் ஹஸ்பண்ட் இந்த பக்கம் எதையோ உருட்டிட்டு இருக்காங்க. என்னங்க என்ன வேணும்? அச்சோ உங்களை வேற மறந்துட்டேனா? பாய், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you.